மார்க்க விடயங்களில் தன்னை விட மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டும். தன்னை விட பேணுதலான தொழுகையாளியை பார்த்து நான் மாற வேண்டும், தன்னை விட பெரிய கொடையாளியை பார்த்து தான் கொடையாளியாக மாற வேண்டும், தன்னை விட பொறுமைசாலியை பார்த்து தான் பொறுமைசாலியாக மாற வேண்டும், தன்னை விட மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவரை பார்த்து அவரை விட சேவை கூடுதலாக செய்ய வேண்டும். மார்க்க விடயங்களிலே நம்மை விட மேலுள்ளவர்களை பார்த்து அவரை பின்பற்ற வேண்டும். துனியாவுடைய விடயங்கள், உலகளாவிய விடயங்களிலே, வசதி வாய்ப்புகளிலே நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்த்து துச்சமாக பார்க்காமல் அவர்களுக்கு அல்லாஹ் குறைவாக கொடுத்தும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் அவர்களை விட சிறப்பாக நம் என்னை வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. இது என்னுடைய சொந்த கருத்தாக போன்று நாம் முன்வைத்தாலும் இது ஹதீஸ், இது ஹதீஸுடைய சாராம்சம். எனவே உண்மையான நன்றி உள்ள அடியார்களாக வாழ்ந்து நம்முடைய நாமத்துகளை, வளங்களை, நம்முடைய பாக்கியங்களை மௌத்து வரைக்கும் மாத்திரமல்ல சொர்க்கம் போகும் வரைக்கும் அதனுடைய லாபங்களை, அதனுடைய வருவாய்களை, பெறுபேறுகளை பாதுகாத்து சுவர்க்கத்திலே உண்மையான பொறுமைசாலி, நன்றி மனப்பான்மை உள்ளவர் என்ற மோமின்களுடைய இரண்டு நாணயங்களுடைய இரண்டு பகுதி போன்று மோமின்களுடைய இரண்டு பகுதி தான் சபரும் சுக்குரும். இரண்டும் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, ஈமான் கிடையாது. மோமின் ஈமான் என்றாலே ஒரு பகுதி சபர், இன்னும் ஒரு பகுதி சுக்குர். வாழ்க்கையே அல்லாஹ் தந்தது இந்த இரண்டையும் பயன்படுத்துவதற்கு தான் என்ற சிந்தனை உங்களுடைய மனதிலே பதித்தவனாக மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.